வணக்கம். திறன செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு 18ஆம் திகதி வரை சிறை. மின்தடையால் வெள்ளைக்கொடி வழக்கு ஒத்திவைப்பு. கைது செய்யப்பட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று நீதிமன்றில். இனி விரிவான செய்திகள். கொழும்பு மேல் நீதிமன்றில் ஏற்பட்ட மின்சார தடையின் காரணமாக சரத் பொன்சேகா மீதான வெள்ளைக்கொடி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றின் நீதியரசர் தீபாலி விஜயசுந்தர உள்ளிட்ட 3 நீதியரசர்கள் குழு முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கின் பிரதான சாட்சியாளரான ஊடகவியலாளர் ஃபெடரிகா ஜான்ஸ் மீது குறுக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் மேல் நீதிமன்ற கட்டிட தொகுதியில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. இதனையடுத்து கலந்துரையாடிய 3 நீதியரசர்கள் குழு குறித்த வழக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் 2ஆம் திகதிக்கு ஒத்திவைத்தது. வழக்கு விசாரணைகள் இடம்பெறும் அன்றைய தினமும் ஊடகவியலாளர் ஃபெடரிகா ஜான்ஸ் குறுக்கு விசாரணை செய்யப்படுவார் என நீதியரசர்கள் குழு குறிப்பிட்டுள்ளது. கொழும்பு வார்ட் பிளேஸில் அமைந்துள்ள உயர்கல்வி அமைச்சுக்கு முன்னால் ஏற்பட்ட பதற்ற நிலையை கட்டுப்படுத்துவதற்கு சென்ற போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பல்கலைக்கழக மாணவர்கள் 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த தகவலை கொழும்பு பிரதேசத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் KPP பதன உறுதிப்படுத்தியுள்ளார். ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நேற்று மாலை உயர்கல்வி அமைச்சின் நுழைவாயிலை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைய முயற்சித்துள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பதட்ட நிலை ஏற்பட்டது. பேராதனை மற்றும் ரஜரட்ட ஆகிய பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் சிலர் கைது செய்து சிறை வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் உயர்கல்வி அமைச்சுக்கு பேரணியாக சென்றனர். அதன் பின்னர் நேற்றிரவு 7:30 அளவில் குறித்த பகுதிக்கு சென்ற போலீசாருக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை தோன்றியது. பேராதனை மற்றும் ரஜரட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது கலகம் விளைவிக்க முயற்சித்தமையினால் அவர்களை கைது செய்ய நேரிட்டதாக கொழும்பு பிரதேசத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் KPP பத்தின தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்கள் இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை போலீஸ் மற்றும் மாணவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் காயமடைந்த 29 பேர் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களில் 19 போலீசாரும் 9 மாணவர்களும் அடங்குவதாக கொழும்பு வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர இருந்த தருணத்தில் போலீசார் மாணவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் ரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கண்டி பகுதியில் பெண் ஒருவரிடம் 10 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க நேற்று கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கண்டி கட்டுகஸ்தோட்ட பகுதியில் பெண் ஒருவரை திருமணம் முடித்துக் கொள்வதாக தெரிவித்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு குறித்த பெண்ணின் நம்பிக்கையை மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து ஆசிரியர் தொழில் புரியும் குறித்த பெண் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். பெண் ஒருவரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அவரை மோசடி செய்த சம்பவம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி இடம்பெற்ற எமது சகோதர தொலைக்காட்சி சேவையான TV தெர்னவில் ஒளிபரப்பாகிய துன்சிய ஹட்ட என்ற நிகழ்ச்சி மூலம் வெளியிடப்பட்டிருந்தது. அதன் பின்னர் ரஞ்சன் ராமநாயக்க கட்டுகஸ்தோட்ட போலீசாரினால் விசாரணைகளுக்கென 2 முறை அழைக்கப்பட்டிருந்தார். ரகசிய போலீசாரினால் கொழும்பில் கைது செய்யப்பட்ட ரஞ்சன் ராமநாயக்க நேற்றிரவு கண்டிக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதன்போது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் ரஞ்சன் ராமநாயக்கவை இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்துகின்றனர். இதேவேளை சற்று முன்னர் கிடைத்த தகவலின்படி பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கண்டி நீதவான் நீதிமன்றில் இவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்குள் கண்ணோய் பரவுவதை தடுப்பதற்கு விசேட வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். உலக கண் தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். உலக கண் தினத்தை முன்னிட்டு சுகாதார அமைச்சின் விஷன் 2020 செயலகத்தினால் சுகாதார அமைச்சர் தலைமையில் விசேட நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 3 வருடங்களுக்குள் 34,000 கண் அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டும் ஒரு நாளுக்கு கண் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் அறுவை சிகிச்சைகள் 196 மேற்கொண்டு கின்னஸ் சாதனை படைத்த விசேட கண் வைத்தியர் சமிந்த அமரதுங்க சுகாதார அமைச்சரினால் இதன்போது கௌரவிக்கப்பட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த சுகாதார அமைச்சர் இலங்கையில் கண் நோய் பரவுவதை தடுக்க விசேட திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
அதன் கீழ் கண் பார்வை இழந்த சிறுவர் மற்றும் முதியவர்களுக்கு சிகிச்சை அளித்தல், இலவச மூக்கு கண்ணாடி வழங்குதல் உள்ளிட்ட பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் உலக கண் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட சித்திரப் போட்டியில் வெற்றி பெற்ற பாடசாலை மாணவர்களுக்கு இதன்போது பரிசில்களும் சுகாதார அமைச்சரினால் வழங்கி வைக்கப்பட்டன. உலக சிறுவர் தினத்தை கொண்டாடும் முகமாக வடமத்திய மாகாணத்தில் டிவி தெரன FM தெரன விசேட கல்வி கண்காட்சி ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது. புலனறுவ புல்லதிசிபுர கல்லூரியில் நேற்று இந்த கண்காட்சி ஆரம்பமானது. டிவி தெரன FM தெரன ஏற்பாடு செய்துள்ள இந்த விசேட கல்வி கண்காட்சியின் 2ஆம் நாள் இன்றாகும். வடமத்திய மாகாண பாடசாலைகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த கண்காட்சியை கண்டு செல்கின்றனர். கண்காட்சியில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள பாரம்பரிய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் விடயங்களையும் மாணவர்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். பொகவந்தலாவ கம்பியன் தோட்டத்தில் சனசமூக அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சனசமூக நிலைய திறப்பு விழா அண்மையில் இடம்பெற்றது. இதற்கு கம்பியன் தோட்ட முகாமையாளர் MA பெர்னாண்டோ தலைமை தாங்குகிறார். பெருந்தோட்ட மக்கள் ஒன்று கூடி தமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதன் நோக்கில் கம்பியன் தோட்டத்தின் தோட்ட முகாமைத்துவத்தின் பங்களிப்புடன் இந்த சனசமூக நிலையம் அமைக்கப்பட்டதாக தோட்ட முகாமையாளர் தெரிவிக்கின்றார். அத்துடன் சனசமூக அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இத்தோட்டத்தில் புதிய சிறுவர் பராமரிப்பு நிலையம் ஒன்றும், தொழிலாளர்கள் குளியல் அறை ஒன்றும், குடிநீர் விநியோகம் ஆகியனவும் நிர்மாணிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பொகவந்தலாவ கம்பியன் தோட்டத்தில் சனசமூக அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பிறப்பு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு ஒன்று அண்மையில் கம்பியன் தோட்ட மருந்தகத்தில் இடம்பெற்றது. தோட்ட முகாமையாளர் MA பெர்னாண்டோ தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இதுவரை சுமார் 400 பேருக்கு பிறப்பு சான்றிதழ்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு 18ஆம் தேதி வரை சிறை. மின்தடையால் வெள்ளை கொடி வழக்கு ஒத்திவைப்பு. கைது செய்யப்பட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று நீதிமன்றில். இத்துடன் திறன செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.